Hello friends, welcome back to Tummy Time Tamil. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஷாப்பிங் vlog தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக பாடியில் இருக்கிற சரவணா ஸ்டோர்ஸ்க்கு ஷாப்பிங் போயிருந்தோம். ஸோ அந்த வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் போகிற வீடியோஸ்லாம் பார்க்க முடியும், நீங்களும் என்ஜாய் பண்ணலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு என்ன பார்த்துட்ருக்குறோன்னா காட்டன் சுடிதார் மெட்டீரியலில் பார்த்துட்ருக்கோம். இது வந்து பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ஆஃபரில் போட்டிருந்தாங்க. ஸ்டார்டிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 450 ரூபாவில் இருந்துட்டு 700 ரூபா வரைக்கும் ஆஃபரில் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக செலக்டட் சுடிதார் மெட்டீரியல்ஸ்க்கு மட்டும் தான் ஆஃபரில் போட்டிருந்தாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து 3 ரோஸ் வச்சுருப்பாங்க. அதில் இருக்க சுடிதார்ஸ்க்கு மட்டும் தான் அவங்களுக்கு ஆஃபர்னு போட்டிருந்தாங்க. ஸோ பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ அதே ரேஞ்சில். அப்படி இல்லைனா ஒரு சுடிதார் மெட்டீரியல் மட்டும் எடுத்தோன்னா அதில் வந்து ஆஃப் ரேட் கொடுப்பாங்க. ஸோ இந்த எல்லோ கலர் சுடிதார் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. எல்லாத்துக்குமே வந்து மாடல் வந்துட்டு ஃபோட்டோ வச்சுருக்காங்க. அந்த சுடிதார் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி போட்டால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த எல்லோ வித் ரெட் கலரில் ஃபுல்லுமே எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு நிறைய மாடல் எடுத்து காட்டுறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த டிசைன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ வந்து எங்களுக்கு வந்து எது டாப்ஸு எது பேண்ட்டுன்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு தான் சொன்னாங்க க்ரீன் கலரில் அங்கே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பேண்ட்டு. மேலே இருக்க அந்த பர்பிள் கலரில் இருக்கிறது வந்துட்டு டாப்ஸு. கீழே வந்து பிங்க்கும் ஒயிட்டு சேர்ந்துருக்கிறது பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ஷால். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ப்ளைனாக இருந்துச்சு. அது பாருங்கள், வெறும் ஸ்ட்ரெயிட் லைன் மட்டும் போட்டிருக்கிறாங்க. ஆனால் காட்டன் மெட்டீரியல் துணி சூப்பராக இருந்துச்சு, ஒர்த்து தான், அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா காட்டன் சுடிதார் மெட்டீரியல் பார்க்க போகிறோம், கொஞ்சம் கிளாஸ் ஐட்டம்ஸ், செராமிக் ஐட்டம்ஸ் பார்க்க போகிறோம், அப்புறமேட்டு காப்பரில் பார்க்க போகிறோம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள், இதெல்லாமே முக்கியம் கவர் பண்ணிக்க இந்த வீடியோவில். ஸோ வந்து வீடியோ கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த ஒயிட் கலர் சுடிதார் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி பிளாக் கலர் நல்லா பூ மாதிரி போட்டு அழகாக வச்சுருக்குறாங்க. அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் வந்துட்டு பேண்ட் கொடுத்துருக்குறாங்க, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த எல்லோவில் வந்து அந்த யானை வந்து பார்டர் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. பாடி பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே வந்துட்டு ப்ளைன் எல்லோவில் வரும். கீழே வந்துட்டு அந்த பார்டர் மாதிரி இருக்கிறது மட்டும் பிளாக் வித் ஒயிட்டில் வந்து யானை மாதிரி போட்டிருக்கும். பேண்ட் வந்து பிளாக் கலரில் இருக்குது பாருங்கள். ஷால்லையும் பார்த்திங்கன்னா அந்த யானை டிசைன் வந்து சைடில் வருது. செம்ம காட்டன் வந்து நல்ல துணி, பியூர் காட்டன் மாதிரி வச்சுருந்தாங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. காட்டனில் மட்டும் கிடையாது, சிந்தட்டிக்லேயும் அந்த சுடிதார் மெட்டீரியலையும் ஆஃபரில் போட்டிருந்தாங்க. நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சில்க் சாரீஸு, டிசைனர் சாரீஸ் இதோட ஷாப்பிங் vlog வீடியோலாம் நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணுங்கள். அதுலேயும் நிறைய நல்ல ஆஃபர்ஸ்லாம் போட்டிருக்கிறாங்க. இந்த எல்லோ சுடிதார் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து எம்ப்ராய்டரி டிசைன் வந்துட்டு ஒரு நடுவில் வந்து சென்டரில் வந்து பூ மாதிரி போட்டிருக்காங்க. ஷால் வந்து ஒயிட் கலர் பியூர் ஷாலு, அது நடுவில் வந்து அந்த பூ டிசைன் வந்துட்டு போட்டிருக்காங்க ரெட் கலரில். இது வந்து எல்லோ கலர், ஆனால் ஆக்சுவலாக ஆரஞ்சு மாதிரி தெரியுது, அது வந்து எல்லோ கலர் வரும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், நிறைய வெரைட்டிஸ் அவ்வளோ வச்சுருக்குறாங்க ஆங்கரில். நல்லா நம்ம செலக்ட் பண்ணி எடுத்தோன்னா கொஞ்சம் இது மாதிரி மாடல்ஸ்லாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, ஃபோட்டோ அட்டாச் பண்ணிக்கலாம், நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அது என்ன மாதிரி மெட்டீரியல், அதை எப்படி ஸ்டிச் பண்ணி போட்டால் எப்படி அழகாக இருக்கும் சொல்லிட்டு எங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த பூ பாருங்கள், அவ்வளோ கான்ட்ராஸ்ட்டாக நான் அடிக்கிற மாதிரி பிளாக் கலர் ப்ளூ கலரில் வந்து அந்த இது வந்து பேர்ட்ஸ்லாம் உட்காந்துருக்க மாதிரி சென்டர் உடம்புல வந்துட்டு சென்டர் பார்ட்டில் அந்த டிசைன் வரும். அது எல்லோவுக்கும் பிளாக்குக்கும் நல்லா கான்ட்ராஸ்ட்டாக அடிக்கிற கலரில் சூப்பராக இருக்குது போட்டால். நெக்ஸ்ட் வந்து இது ஒரு பிங்க் கலர் மாதிரி ஒரு வாடாமல்லி கலரில் அழகாக கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஒயிட் கலர் சிம்பிளாக இருக்குது இந்த சுடிதார். இது எல்லாமே நம்ம ரஃப் யூஸ்க்கும் போகிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் வந்துட்டு ஸ்டிஃபாக இருக்குது, கொஞ்சம் வந்து நம்ம கிராண்டாக வெளியே போட்டு போனோம், அது கொஞ்சம் உள்ளே இருக்குது அவங்க மெட்டீரியல்லாம். பட் வந்து அதுக்கெல்லாம் ஆஃபர் கிடையாது, அதில் போட்டுக்க ரேட் மட்டும்தான். இது மாதிரி நம்ம சுடிதார் மெட்டீரியல்லாம் வாங்கினா இது வந்து பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீயில் தருவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு 700 ரூபாய்க்கு ஒரு சுடிதார் மெட்டீரியல் வாங்கினோம் பார்த்தீங்கன்னா, இப்போ மறுபடியும் ஒரு 700 ரூபாய்க்கு ஒரு சுடிதார் மெட்டீரியல் வாங்கினோன்னா நம்ம வந்துட்டு ஒன்று வாங்கினா இப்போ ஒன்று ஃப்ரீ. அது மாதிரி வந்து இப்போ நம்ம 1400 கொடுக்க தேவையில்லை. ஸோ வந்துட்டு இப்போ 700 ரூபாய்க்கு மேலே 2 சுடிதார் மெட்டீரியல் வாங்கிக்கலாம். இப்போது அது மாதிரி இந்த சுடிதார் பரவாயில்ல, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. காட்டனில் வந்து டாப்ஸும் பேண்ட்டும் இருக்கும். ஷால் வந்து சிந்தட்டிக் மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் பார்த்தீங்களா, சாஃப்டாக இருக்கும், ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். அந்த மாதிரி வந்து ஷால் வந்து டிசைன் கொடுத்துருந்தாங்க இந்த ரெட் கலர் சுடிதார் மெட்டீரியலுக்கு. செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் இந்த எல்லோ கலர் சுடிதார் மெட்டீரியலுக்கும் அப்படி தான் கொடுத்துருந்தாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த ஷால் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு,
ரெட் வித் எல்லோ கலரில் இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்துட்டு காட்டன் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. சாரீ மாதிரி கொஞ்சம் ஜிகு ஜிகுன்னு இருந்துச்சு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 400 to 800 வச்சுருந்தாங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பிங்க்கில் பார்டர் போட்டிருக்காங்க. பிங்க்கு ப்ளூ இது மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்ச்சில் இருக்குது. ஃபுல்லுமே வந்து எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதுவும் சுடிதார் மெட்டீரியல் தான். ஆனால் இதெல்லாம் வந்துட்டு சிம்பிளாக இருக்குது. ரஃப் யூஸ்க்கு போகிற மாதிரி இருக்குது. இதுக்கு வந்து பிளாக் கலரில் ஷால் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சென்டரில் வந்துட்டு பாடியில் வந்து செஸ்ட்டுக்கிட்ட வந்துட்டு இந்த பேட்ச் ஒர்க் மாதிரி எம்ப்ராய்டரி பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா, அந்த பேட்ச் ஒர்க் வந்து வரும். சில இதில் பார்த்திங்கன்னா காலர் நெக்காகவும் இருக்குது. சில இதில் வந்து காலர் டிசைன் மாதிரி கட்டிங் அந்த மாதிரி கட்டிங்லேயும் இருக்குது. ஸோ வந்துட்டு நம்ம வந்து காலர் டிசைன்ஸ்லாம் நம்ம செலக்ட் பண்ண அவசியம் கிடையாது. அந்த சுடிதாருக்கு ஏற்ற மாதிரி நெக் டிசைன் பேட்டர்ன் அதிலே வந்துட்டு டிஃபால்ட்டாகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த செராமிக் ஐட்டம்ஸ், கிளாஸ்வேர் ஐட்டம்ஸ், சரவணா ஸ்டோர்ஸ் பாடி இது வந்து ஆல்ரெடி நான் போட்டிருக்கிறேன். நிறைய பேர் ஆக்சுவலாக என்னோடய வீடியோ பார்த்துட்டு போய் வாங்கியிருக்கிறாங்க. இப்போ போய் பார்த்தேன் எல்லாமே சேல் ஆகிடுச்சு. கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் தான் இருந்துச்சு. ஆனால் அவ்வளோ சீப்பாக இருந்துச்சு, கம்மியாக இருந்துச்சு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேப்லாம் போட்டுட்டு கீழே கிளாஸில் வந்து அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த டைம் போய் பார்த்தோம் எல்லாமே சேல் ஆகிடுச்சு மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ நான் போட்டிருந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தீங்க. ஆல்ரெடி ப்ரீவியஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பாடி சரவணா ஸ்டோரில் இருக்க செராமிக் அண்ட் கிளாஸ்வேர் கலெக்ஷன்ஸ் மட்டும் போட்டிருந்தேன். மோர் தென் வந்துட்டு 60,000க்கு மேலே அந்த வீடியோ பார்த்துருந்தாங்க. ஸோ வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு போயிட்டு வந்து வாங்கினேன் மேடம், நான் சூப்பராக இருந்துச்சு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருந்தீங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்கலன்னா நீங்களும் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோவோட லிங்க்கு நான் கொடுக்குறேன். அதில் நிறைய கலெக்ஷன்ஸ் போன திருப்ப நான் பார்க்கும்போது அவ்வளோ இருந்துச்சு கிளாஸ்வேர் அண்ட் செராமிக்லலாம். இந்த திருப்ப போனோன்னா எல்லாமே சேல் ஆகிடுச்சு அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. திருப்பி ஸ்டாக் வரும் சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. போய் செக் பண்ணுங்கள் ஸ்பாடி சரவணா ஸ்டோரில். இது ஆனால் எல்லாமே கம்மி ரேட்டில் இருக்குது சீரீஸாக. அதுவும் புது புது மாடலில் வந்துட்டு அது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேப்பில் கொடுத்துருக்காங்க. நல்லா வெயிட்டாக கனமாக இருந்துச்சு. எல்லாமே பிராண்டட் கிடையாது, நார்மல் குவாலிட்டிலையும் இருக்குது, பிராண்டடாகவும் இருக்குது. இதெல்லாம் செராமிக் வந்து நம்ம ஃப்ளவர் பாட் வச்சுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரிலாம் கொஞ்சம் நிறைய டிஃப்ரெண்ட் டிசைன் வச்சுருக்காங்க. எல்லாம் பாருங்கள் 32 rupees தான். எவ்வளோ பெருசாக அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதெல்லாமே ஸ்டாக் இப்போ வந்திருக்குது. இதெல்லாம் அடுக்கி வச்சுட்ருக்காங்க. ஏன்னா ப்ரைஸ் கோட் பண்ணலான்னு சொல்லி சொன்னாங்க. இங்கே இருக்க புளி உப்பு போகிற ஜாடிலாம் பாருங்கள் இப்போ தான் வந்திருக்கு சொன்னாங்க. ஸ்டாக் அவ்வளோ அடுக்கி வச்சுட்ருக்காங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்குது. இந்த ஜாலாம் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது. மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 3-4 கிலோ பத்தும். அவ்வளோ பெரிய பெரிய கண்ணாடி இதெல்லாமே கண்ணாடி ஜாரு. இது வந்துட்டு நம்ம வந்து பிளாஸ்டிக்லேயும் லிட் இருக்குது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலையும் லிட்டு கொடுக்குறாங்க நம்மளுக்கு ஏற்ற மாதிரி. இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் கையில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா 60 ரூபா. அது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேப். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க நான் லாஸ்ட் டைம் போகும்போது. இப்போ பார்த்தோன்னா அதெல்லாமே சேல் ஆகிடுச்சு, கொஞ்சம் தான் வச்சுருக்குறாங்க. நான் லாஸ்ட் டைம் அந்த வீடியோ போட்டிருந்தேன், நிறைய பேர் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு ரொம்ப நல்லா இருக்குது அந்த வீடியோ அப்படி சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து செப்பல் செக்ஷன் போகலாம். அங்கேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆஃபர் பை 1 get 1 ஃப்ரீ ஆஃபரில் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நிறைய வீடியோஸ் நாங்கள் எடுத்தோம் ஸ்லிப்பர் செக்ஷனில். பட் வந்துட்டு நாங்கள் வந்து நிறைய வீடியோஸ் எடுத்திருந்தா கொஞ்சம் டிஃபால்ட்டாக வந்து டெலீட் ஆகிடுச்சு நிறைய வீடியோஸ். என்கிட்ட எவ்வளோ ரெக்கவர் ஆகிருக்கோ அந்த வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு வந்துட்டு போட்டு காட்டுறேன். இந்த வ்ளாகில் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த செப்பல்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நிறையா நல்ல குவாலிட்டியில் சூப்பராக வச்சுருந்தாங்க செப்பல்ஸ்லாம். இப்போ நான் காட்டின செப்பல் பார்த்தீங்கன்னா 748 ரூபா. இது என்னடா இவ்வளோ காசு சொல்கிறாங்கன்னு நினைக்க வேணாம். நீங்கள் அதெல்லாம் பை 1 get 1 ஃப்ரீ இதெல்லாம் ஆஃபரு. இந்த செப்பல் பாருங்கள் லெதர் மாடல். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஸ்கின் கலரில் தான் எனக்கு இந்த செப்பல் பிடிக்கும். ஸோ அதனால் எனக்கு வந்துட்டு அந்த மாதிரி பிடிச்சிக்கிறனால அந்த மாதிரி செப்பல் நிறைய எடுத்து காட்டுவேன். 442 ரூபா. இந்த பிளாக் கலர் பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குது. இதுக்கு வந்து ஸ்டாப் இருக்குது, ஸ்டாப் நம்ம கழட்டி மாட்டுற மாதிரி. இதுவும் 442 ரூபா. எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கோம். நிறைய ஸ்லிப்பர்ஸ் கலெக்ஷன்ஸ், ஷூஸு, சாண்டில்ஸு எல்லாத்துலேயுமே வந்துட்டு இப்போ நம்ம மேரேஜ்க்கெலாம் போனால் கல்யாண பொண்ணு போடுற மாதிரி கொஞ்சம் கல் ஒர்க்லாம் பண்ணியிருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆஃபரில் போட்டிருந்தாங்க பை 1 get 1 ஃப்ரீ ஆஃபரில். பட் நான் ரொம்ப நான் ரொம்ப ஒரி பண்ணேன். ஆக்சுவலாக நிறைய வீடியோஸ் எடுத்தவே மிஸ் ஆகிடுச்சு, ஷேர் பண்ண முடியும் அவங்க கூடன்னு சொல்லிட்டேன். இந்த செப்பல் பாருங்கள் நல்ல கிராண்டாக இருக்கிற மாதிரி ரிசப்ஷனுக்குலாம் போட்டு போகலாம். வெறும் 374 rupees தான். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த செப்பல். நல்லா ஒர்க் பண்ணியிருக்கு. காலில் போட்டால் நல்லா க்ளீனாக தெரியும். அவ்வளோ அழகாக ஷைனிங்காக நல்லா ரிச் லுக்காக தெரியுது அந்த செப்பல் பாருங்கள். நான் ஒரே ஸ்லிப்பர் மட்டும் தான் வாங்கினேன். ஆக்சுவலாக என் சைஸ்க்கு வந்து நிறைய ஸ்லிப்பர்ஸ் கிடைக்கல. ஸோ அதனால் இந்த ஒரு கையில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ஒரு ஸ்லிப்பர் மட்டும் தான் வாங்கினேன் 349 rupees. ஆக்சுவலாக நான் ஷூ போட்டுட்டு போனேன், கொஞ்சம் கன்வீனியன்ட் இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்லிப்பர் மாற்றி
அதுக்கப்புறம் அந்த ஸ்லிப்பர் காலில் போட்டுக்கிட்டேன் நான். இந்த செப்பெல்லாம் பாருங்கள் நிறைய டிஃப்ரெண்ட்டாக டபுள் ஷேட்லலாம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. நல்லா லெதர் குவாலிட்டி பொறுத்திங்கன்னா குவாலிட்டி வந்துட்டு என்கிட்ட ஆஃபரில் போட்டிருக்காங்களே பிஞ்சிருவோம் அப்படின்லாம் இல்லை, நல்லா குவாலிட்டியாக தான் இருந்துச்சு. இது 748 ருபீஸு. கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கிறதுனால எல்லாமே வந்துட்டு காஸ்ட்லியாக தான் தெரியுது. ஆனால் வந்து பை 1 get 1 ஃப்ரீ ஆஃபரில் இருக்குது. ஸோ 2 செப்பல் வரும்போது கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் வரும் உங்களுக்கு. இப்படி ஒரு செப்பல் மட்டும் வேணும், அதில் வந்து ஆஃப் ரேட் உங்களுக்கு குறைச்சிப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆரியங் செப்பல் பார்த்துட்டு இருந்தோம். இது குட்டி குட்டி செப்பல். அவங்கள பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கெலாம் வந்துட்டு பை 1 get 1 ஃப்ரீ ஆஃபரில் போடல, அதில் போட்டிருக்க ஃபிக்ஸட் ரேட்டே தான் போட்டிருக்கிறாங்க. ஸோ வந்து லேடிஸ்க்கு மட்டும், லேடிஸ்க்கு ஜென்ஸுக்கு தான் வந்துட்டு பை 1 get 1 ஃப்ரீ ஆஃபர். ஒரு செலக்டட் ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் பை 1 get 1 ஃப்ரீ ஆஃபரு. நிறைய ஆரியன் செப்பல் பார்த்துட்டு இருந்தோம். பட் வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு இங்கே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ஸோ ஆரியனுக்கு வந்துட்டு ஸ்லிப்பர் எடுக்கலை. ப்ளஸ் வந்து அவன் சைஸ்க்கும் நாங்கள் கிடைக்கலைங்களா, அதனால் நான் அவனுக்கு செப்பல் வாங்கலை, நான் மட்டும் செப்பல் வாங்கிட்டேன். இது 128 ருபீஸ். அவ்வளோ அழகாக இருந்துச்சு, நல்லா குவாலிட்டியாக இருந்துச்சு. பட் வந்துட்டு அவன் சைஸ்க்கு வந்துட்டு கிடைக்கல. ஆனால் அழகாக இருக்குது. நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். மறுபடியும் கேட்டோம். பட் வந்து அவன் சைஸ்க்கு இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரின்னு விட்டுட்டோம். நெக்ஸ்ட் வந்து கிட்ஸ் செக்ஷன் வந்து டாய் செக்ஷனை வந்துட்டு கொஞ்சம் டாய்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ நிறைய டாய்ஸ் எடுத்தோம். ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு வந்து ஷாப்பிங் ஹால் வீடியோ வந்துட்டு போடலாம் சொல்லிட்டு விலாக் ஆக்சுவலாக வீடியோ வந்து வீட்டில் எடுத்தேன். பட் வந்து அதுவும் டெலீட் ஆகிடுச்சு. நான் வீட்டில் ப்ராடக்ட்லாம் வச்சுருக்கேன். அந்த ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு நான் ஃபோட்டோ எடுத்து கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணுறேன். ஸோ கம்யூனிட்டி பாருங்கள் அப்கமிங் வீடியோஸில். நெக்ஸ்ட் வந்து பித்தளை செக்ஷன் வரலாம். பித்தளையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. செம்ம சூப்பராக இருக்குது. 102 ரூபாயிலேருந்து 300 ரூபா வரைக்கும் அந்த குத்து விளக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் இருக்குது. நல்லா சூப்பராக டிசைனாக அந்த பீக்காக்கெலாம் வச்சு அழகாக இருக்குது பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்குது குத்து விளக்கெல்லாம். சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது. இந்த விளக்கு பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கோவிலில் காட்டுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி இருக்குது. இது வந்து 297 ரூபா. நல்லா கனமாகவும் இருக்குது. லைட் வெயிட்டில் இருந்துட்டு கனமாக இருக்கும், பார்த்தீங்கன்னா தூக்கவே முடியாது, அது வரைக்கும் வச்சுருக்காங்க. இந்த சாம்பிராணி காட்டுறது பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. 125 ரூபா. இது வந்துட்டு அந்த ஹேண்டில் வந்து சுடாமல் கையில் இருக்கணுங்கிறதுக்காக அந்த இடத்துல வந்துட்டு மரம் மாதிரி செஞ்சுருக்காங்க, ஹேண்டில் மாதிரி. இப்போ வந்து மரம் இல்லாமல் இருக்குது பாருங்கள், ப்ளைனாக நம்ம வச்சுருப்போம்ல வீட்டில், அது மாதிரி 173 ரூபா. அது நிறைய வெரைட்டிஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது பாருங்கள் நல்லா பெருசு நம்ம சாம்பிராணி காட்டுறது. இது வந்து 1017 ரூபா. இதெல்லாமே வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி காசு. பித்தளை எல்லாமே 1 கிலோவுக்கு இவ்வளோ ரூபான்னு சொல்லிட்டேன். காமாட்சி விளக்கில் பார்த்தீங்கன்னா சின்ன காமாட்சி விளக்கில் வந்துட்டு பெருசு வரைக்கும் நல்லா பெருசாக வச்சுருந்தாங்க. இது 435 ரூபா கையில் காட்டுறது. அது வந்து கிறிஸ்டியன் நம்ம வந்து இந்த விளக்கு பாருங்கள் 1058 ரூபா. அழகாக இருக்குது. இதில் பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த விளக்கு நிறைய சாமி போட்டிருக்காங்க. 470 ரூபா. நல்லா அகலமாக இருக்குது. நிறைய எண்ணெய் ஊற்றி திரி போட்டு கொளுத்திக்கலாம், அது மாதிரி இருக்குது. இது பாருங்கள் சின்னது அழகாக இருக்குது, க்யூட்டாக. 421 ரூபா. நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இதெல்லாம் ரொம்ப குட்டி ஒன்று க்யூட்டாக இருக்குது பாருங்கள். 124 ரூபாய்க்கு எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது குட்டி ஒண்டா. ஸோ ரொம்ப குட்டி விளக்குலேருந்து பெருசு வரைக்கும் இந்த ஹேங்கிங் பண்ணி தொங்க விடுவாங்க பார்த்தீங்கன்னா, அது வரைக்கும் வச்சுருக்காங்க. உங்களுக்கு வர பார்க்கலாம் எல்லாமே. நீங்கள் நல்லா பெருசாக வச்சுருக்காங்க. டிசைனாக பெல்லெல்லாம் வச்சு அழகாக இருக்குது. இந்த விளக்கு பாருங்கள் பித்தளையிலே விளக்கு, அகல் விளக்கு மாதிரி பித்தளையிலே டிசைன் ஆகும். 138 ரூபா. இது செம்ம க்யூட்டாக இருந்துச்சு, அழகாக. அது பார்க்கும்போது ஷேப் அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் பாருங்கள் பெரிய பெரிய ஹைட்டான குத்து விளக்கு. அதெல்லாம் தூக்கவே முடியல, நல்லா பெருசாக நீட்டமாக வச்சுருந்தாங்க மேலே. ஸோ ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணணும். நம்ம கொஞ்சம் கேரளா மாதிரி டிசைன்ஸு, நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. 345 ரூபா. இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது. வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு பித்தளோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. இது வந்து 502 ரூபா. இது வந்து கேரளா டிசைன் மாடலில் இருக்குது பார்த்தீங்களா. இந்த குத்து விளக்கு பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 428 ரூபா. இது வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது. இது எல்லாமே டிஸ்மேண்டில் பண்ணலாம். பாடி தனியாக, கீழே பாட் தனியாக, மேலே பாட் தனியாக மாற்றலாம். இது பாருங்கள் நல்லா மொத்தமாக இருக்குது. நான் முன்னாடி காட்டுறது இது கொஞ்சம் மெல்லிஸாக இருக்குது. மேலே வந்து பீகாக் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது 486 ரூபா. இது நல்லா மொத்தமாக இருந்துச்சு. குட்டி சைஸ்லேருந்து பாருங்கள், குட்டிலேயும் நல்லா கொஞ்சம் மொத்தமாக கனமாகவும் இருக்குது, பெருசுலேயும் நல்லா மொத்தமாக கனமாகவும் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி டிசைனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி காசு. இது வந்து 502 ரூபா. ப்ரைஸ் எல்லாமே அடியில் கோட் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டிக்கர் மாதிரி ஓட்டல, ப்ரைஸ் எல்லாமே அடியில் கோட் பண்ணியிருக்காங்க. இது பாருங்கள் அழகாக இருக்குது. நம்ம பூ வைப்போம் பார்த்தீங்களா என்ட்ரன்ஸில், இல்லை தண்ணி வச்சு பூ மேலே ரோஸ்லாம் வைப்போம். ஸோ அது மாதிரி அழகழகாக வச்சுருந்தாங்க.
குட்டி இதில் வந்துட்டு சட்டியில் வந்துட்டு பெரிய சட்டி வரைக்கும் அழகாக வச்சுருக்காங்க. இதெல்லாம் சாமி நம்ம உட்காரப்போம் பார்த்திங்களா, அது மாதிரி இருக்குது. இது அழகாக இருந்துச்சு. 358 ரூபா. சூப்பராக இருக்குது. இதெல்லாம் குட்டி அண்டா. இதெல்லாம் பார்த்திங்கன்னா காப்பர் பாத்திரம், காப்பர் சொம்பு, டம்ளர் இதெல்லாம் இருக்குது. நாங்கள் வந்து ஒரு டம்ளர் மட்டும் வாங்கினேன். பட் வந்து எனக்கு கொஞ்சம் டவுட்டு, காப்பர் தானா அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டு. சரி ஃபஸ்ட்டு வந்துட்டு டம்ளர் மட்டும் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் டம்ளர் மட்டும் வாங்கினோம். இங்கே ஒரு டம்ளர் மட்டுமே 160 ரூபா. சொம்புலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. கொஞ்சம் தக்கையாகவும் இருக்குது, நல்லா வெயிட்டாகவும் இருக்குது செம்பில் ஆக்சுவலாக காப்பரில். இது பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பைப்போடு செட் பண்ணியிருக்காங்க. அது பிளாஸ்டிக் பைப்பு. 1764 ரூபா. இதுக்கு எதுக்கும் ஆஃபர் கிடையாது. அதில் என்ன ப்ரைஸ் போட்டிருக்காங்களோ அதில் இருக்க ப்ரைஸ் தான். நெக்ஸ்ட்டு இந்த குடம் பாருங்கள். குடத்துக்கு தனியாக ப்ரைஸு, அதில் மேலே மூடி இருக்குது பார்த்திங்கன்னா, அதுக்கு தட்டுக்கு தனியாக அவங்களுக்கு ப்ரைஸ் உண்டு. இதெல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த இதெல்லாம் வந்து 2400 ரூபா. அதுக்கெலாம் வந்துட்டு அதில் போட்டிருக்க ப்ரைஸே தான். பட் வந்துட்டு பிளாஸ்டிக் நம்ம குடிக்கிறதே காப்பர்னா, ஆனால் பிளாஸ்டிக்கில் தான் பைப் இருக்குது. அந்த பிளாஸ்டிக் பைப் வழியாக தான் வரும். கொஞ்சம் எங்களுக்கு வந்து அந்த மெத்தட் வந்து பிடிக்கல. ஸோ உங்களுக்கு வந்து அந்த மெத்தட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறீங்க சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த பிள்ளையெல்லாம் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. நல்லா கிணமாக இருக்குது. 836 ரூபா. சிலவங்க சிலை வச்சு சாமி கும்பிடுவாங்க. பட் வந்து வீட்டில் சிலை வச்சு சாமி கும்பிட்டா டெய்லி வந்து பூஜை பண்ண சொல்லுவாங்க. ஸோ வந்து நான் அதனால் சிலை மாதிரி சாமியெல்லாம் வச்சுக்க மாட்டேன் வீட்டில். சிலவங்க வச்சுருப்பாங்க. அதனால் வந்து சுத்தப்பத்தமாக டெய்லி எழுந்தோன்னா சாமி சிலை வச்சுருந்தா சாமி வந்துட்டு பூஜை பண்ணணும். கோவில் எப்படி பூஜை பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம வீட்டில் வந்துட்டு அந்த சாமிக்கும் பூஜை பண்ணணும். இதெல்லாம் பாருங்கள், குட்டி குட்டி பிள்ளையார்லேருந்து பெரிய பிள்ளையார் வரைக்கும் அழகழகாக வச்சுருக்காங்க. குட்டி குட்டியாக நம்ம வச்சுக்கலாம். ரொம்ப பெருசு பெருசாக வாங்கணும்னா அதுக்கு வந்து நம்ம அபிஷேகம் பண்ணி சாமி வந்துட்டு படையல் பண்ணணும் டெய்லியும். குட்டி குட்டியாக அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது பாருங்கள். இந்த பிள்ளையார் பாருங்கள், அவ்வளோ வித்தியாசமாக இருக்குது. எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு ஆண்டி இருக்காங்க. அந்த ஆண்டி வீட்டில் அவங்களுக்கு வந்து பிள்ளையார் தான் ரொம்ப பிடிக்கும். அவங்க வீட்டில் ஏகப்பட்ட பிள்ளையார் கலெக்ஷன்ஸ், மோர் தென் பார்த்திங்கன்னா 500 பிள்ளையார் கலெக்ஷன்ஸ் பித்தளை எல்லாலே அவ்வளோ வச்சுருப்பாங்க. ஸோ வந்துட்டு அவங்களோட ஹோம் டூர் வீடியோ நான் போட்டிருக்கிறேன் ஃபஸ்ட்டு. அந்த ஹோம் டூர் வீடியோ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து வீட்டில் வந்துட்டு எவ்வளோ அவங்களுக்கு வந்துட்டு பிள்ளையார்னால் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருந்தேன். அவ்வளோ பிள்ளையார் கலெக்ஷன்ஸ் எங்கெங்கே பிள்ளையார் இருக்கோ, தங்கத்தில் இருந்தாலும் சரி வெளியில் இருந்தாலும் சரி அவங்க பிள்ளையார் வாங்கிடுவாங்க. நிறைய பிள்ளையார் கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களோட ஹோம் டூர் பார்த்தோன்னா ஒரு கோயிலுக்குள்ளே போன மாதிரி இருக்கும் அவங்க வீடு. ஸோ அதனால் அந்த வீடியோ அவங்க கூட ஷேர் பண்ணலாம் சொல்லிட்டு நான் யூடியூப்பில் போடுறேன்னு சொல்லிட்டு நான் அவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்டு அவங்களோட ஹோம் டூர் வீடியோ போட்டிருக்கேன். நிறைய யூனிக் கலெக்ஷன்ஸ்லாம் அவங்க வீட்டில் வச்சுருக்குறாங்க. ஸோ வந்து அந்த ஹோம் டூர் வீடியோ பார்க்காதவங்களுக்கு அந்த ஹோம் டூர் வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். செக் பண்ணுங்கள் அவங்க வீடு எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டுனேன். செம்ம சூப்பராக வச்சுருப்பாங்க அவங்க வீடை. இந்த டப்பாலாம் பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. டிரான்ஸ்பரண்ட்டாக நம்ம வந்து பருப்பெல்லாம் போடுற மாதிரி. இது வந்து கிளாஸ் கிடையாது, இது வந்து ஃபைபர் சொல்லிட்டு சொன்னாங்க. மேலே இருக்க மூடியும் கீழே இருக்கிற அந்த பாட் இருக்குது பார்த்திங்கன்னா, அது மட்டும் எவர் சில்வர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா, அது நடுவில் இருக்க பாட்டு வந்துட்டு ஃபைபர். அந்த மாதிரி டிசைனில் வந்து புதுசாக அப்படி சொன்னாங்க. பட் அதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து கேக் மோல்டிங் இதில் வந்து நான் ஒரு சின்ன ட்ரே மட்டும் எடுத்தேன். என்கிட்ட ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மைக்ரோவேவ் அவன் கிடையாது. நார்மலாக வந்து நான் குக்கரில் தான் கேக் செய்வேன். ஸோ அதனால் குக்கருக்குள்ளே வைக்கிற மாதிரி சின்னதாக இந்த கையில் வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா 143 ரூபா. அது ஒன்று எடுத்தேன். கையில் ஒரு டம்ளர் வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த டம்ளர் தான் அந்த செம்பு காப்பர் டம்ளர், அது ஒன்று வாங்கினேன். இது நீளமாக இருக்குது வாங்கலான்னு பார்த்தேன். பட் வந்துட்டு ஆனால் இதை வந்து குக்கருக்குள்ளே வைக்க முடியாதுங்களா, அதனால் அது வாங்கலாம். சின்னதாக இப்போதைக்கு ஆரியனுக்கு அது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் வாங்கினேன். இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஷெல்ஃபில் ரேக்கில் விரிப்போம் பார்த்திங்களா, அதுமாதிரி ரோலில் நிறைய வச்சுருந்தாங்க. இந்த ப்ளூ கலர் ரோல் வந்து நான் வாங்கினோம். செம்ம சூப்பராக நல்லா வந்துட்டு இதை வந்துட்டு மறுபடியும் கழுவிக்கலாம். கட் பண்ணி நம்ம ஷெல்ஃபில் வந்துட்டு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வெட்டி போட்டுட்டு மறுபடியும் டஸ்ட் ஆகிடுச்சுன்னா கழுவிக்கலாம். இந்த வுட் அண்ட் சாப்பிங் போர்டெலாம் பாருங்கள், செம்ம சூப்பராக வச்சுருந்தாங்க. நல்ல குவாலிட்டியாக. இது 214 ரூபா. இது நார்மலாக இருக்கிறது. அந்த பெருசு நல்லா அதுதான் கிணமாக இருக்குது. அது பார்க்கும்போது இதை கம்பேர் பண்ணும்போது இது கையில் வச்சுக்க தான் நல்லா கிணமாக பெருசாக வச்சுருந்தாங்க. வுட்டு பார்க்கும்போது நல்லா குவாலிட்டியாக தெரிஞ்சிச்சு. மிச்சதெல்லாம் கொஞ்சம் தக்கையாக இருந்துச்சு. இப்போ நான் காட்டுறதெல்லாம் பாருங்கள், நல்ல வெயிட்டாக இருக்குது. 188 ரூபாய்க்கு நல்லா இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே குவாலிட்டி தெரியுது, அதோட வுட்டு குவாலிட்டி. நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், தூக்கவே முடியல, அவ்வளோ வெயிட்டாக இருக்குது அந்த வுட்டு. கட் பண்ணுறதுக்கு நல்லா ஆசையாக இருக்கும். அது மாதிரி இருக்குது. இதிலலாம் ஆக்சுவலாக வந்துட்டு அழுக்கெல்லாம் படிஞ்சா தெரியாது, க்ளீன் பண்ணி ஷைனிங்காக இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், கொஞ்சம் நல்லா டார்க் ப்ரௌன் கலரில் அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லா இருக்குது இந்த வுட்டு.
சாப்பிங் போர்டு. இந்த சைடில் நான் யூஸ் பண்ண பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கிற சாப்பிங் போர்டு இது தான் யூஸ் பண்ணுறேன். இதெல்லாம் கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும், அழுக்கு படித்தாலும் தெரிஞ்சிடும். 154 ரூபா. இங்கேயே ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இரும்பு செக்ஷன் இருக்குது, இரும்பு பாத்திரங்கள்லாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் எடுத்தோம், பட் வந்து அதெல்லாம் டெலீட் ஆகிடுச்சு டிஃபால்ட்டாக. சாரி. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இரும்பு பாத்திரங்கள் பாடி சரவணா ஸ்டோரில் கலெக்ஷன்ஸ் இருக்குது, பட் வந்துட்டு அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க பாருங்கள், அந்த சரவணா ஸ்டோரில் போயிட்டு பாடியில் எல்லாமே இரும்பு பாத்திரம் கேஸ்ட் அயனும் வச்சுருக்காங்க, நார்மல் அயனும் வச்சுருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது, கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தான் இருக்குது. கேஸ்ட் அயன்லாம் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. இந்த ட்ரேயெல்லாம் அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க, கொஞ்சம் லைட் வெயிட்டாக தான் இருக்குது. கொஞ்சம் நாளாக சும்மா வந்துட்டு ஏதாச்சும் வச்சுக்கலாம். லைட்டாக ரொம்ப ஹெவியாக தூக்கிட்டு போக முடியாது, கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு நட்ஸ் இது மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன கிண்ணம்லாம் வச்சு எடுத்துகிட்டு போகலாம். 179 ரூபா. இங்கே இருக்கிறதுலாம் இந்த நம்ம இதில் கேரட்லாம் சீவோம் பார்த்திங்கன்னா, முட்டைக்கோஸ் அது மாதிரி அப்படியே வச்சு சீவ மாதிரி டிஃப்ரெண்டாக வச்சுருந்தாங்க. இந்த ஸ்பூன் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இது ஸ்பூன் ஸ்டாண்டோட ப்ரைஸை பார்த்தோம், பட் இதில் வெறும் போடல. அதான் ஸ்பூன் ஸ்டாண்டுனா அந்த ஸ்டாண்டு, அந்த ஃபோர்க் ஸ்பூனு, நார்மல் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சேர்த்து செட்டாக வரும். நாங்கள் கேட்டோம் இது வந்து செட்டுங்களான்னு சொல்லிட்டுனா, ஆமாம் செட்டு, இந்த ஸ்பூன் செட்டு சேர்த்து தான் வரும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ உங்களுக்கு வரும்போது காட்டுறேன், உங்களுக்கு அந்த பாக்ஸில் வச்சுருப்பாங்க ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டுனேன். இந்த ட்ரே கொஞ்சம் அதோட பெருசு இருக்குது, 275 ரூபா. இதெல்லாமே உட்டன் ட்ரே, பட் வந்து இது கொஞ்சம் லைட் வெயிட்டான உட்டன் ட்ரே. உட்டில் எல்லாமே வச்சுருக்காங்க, மத்து கிடையிறதுல வந்துட்டு அச்சில் வந்துட்டு சோழி விளாட்றதுன்னு எல்லாமே வச்சுருக்காங்க. இது வந்து சப்பாத்தி அமுக்கி போடுவோம் பார்த்திங்களா, ரவுண்ட் ஷேப்பில், அது 567 ரூபா. இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்குது. ஈஸியாக இருக்கும் நம்ம ஷேப் வந்துட்டு. ஜஸ்ட்டு மாவு ஊற்றி சென்டரில் வந்துட்டு ரவுண்ட் ஒரு பால் வச்சா மட்டும் போதும். இங்கே இப்போ நான் ஸ்பூன் ட்ரே சொன்னேன் பார்த்திங்கன்னா, அந்த ஸ்பூன் வந்து ரேக் பாருங்கள், 1618 ரூபா. இந்த பில்லிங்கில் போட்டுட்ருக்கோம். ஸோ அந்த பாடி சரவணா ஸ்டோரில் பார்த்திங்கன்னா பில்லிங் இப்படி ஆனால் லைட்டிங் சூப்பராக வச்சுருக்காங்க அங்கங்கே. அதுவும் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் நுழைஞ்சோன்னா அவ்வளோ லைட்டிங்ஸ் வச்சுருக்காங்க, செம்ம சூப்பராக இருக்குது. ஸோ வந்துட்டு ஷாப்பிங் முடிச்சிட்டு ஆட்டோவில் போயிட்டுருக்கோம். கோயம்பேடு போய் தான் எங்கள் வீட்டுக்கு போக முடியும். ஸோ அங்கே இருந்துட்டு பாடியிலேருந்து கோயம்பேடு போய் கோயம்பேட்டிலேருந்து பஸ்ஸில் போனோம். லாஸ்ட் டைம் ஆக்சுவலாக நாங்கள் அங்கே வந்தோம், பஸ்ஸு கிடைக்கவே இல்லை. நைட்டு வந்து 10:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப நேரமாக நின்று ரொம்ப ரஷ் ஆகி உட்காரக்கூட இடம் இல்லை. இந்த டைம் போனோன்னா ஆக்சுவலாக சீக்கிரமாக கிளம்பிட்டோம், நைட்டு ஒரு 8:30க்கெலாம் கிளம்பிட்டோம் அங்கே இருந்துட்டு. ஸோ அதனால் பஸ்ஸே காலியாக இருந்துச்சு. நாங்கள் ஃப்ரீயாக பஸ்ஸில் ஜாலியாக உட்காந்துட்டு வந்துட்டு இருந்தோம். ஆனால் செம்ம டிராஃபிக்கில் நல்ல வேலை. ஆக்சுவலாக 7 மணிக்கு 6 மணிக்கு நாங்கள் கிளம்பியிருந்தோம்னா, ஆனால் ஆஃபீஸ் விட டைம், ஸ்கூல் விட டைமுங்களா. வீக் டேஸில் நாங்கள் போனோம். வீக்கெண்டில் போனால் தான் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். வீக் டேஸில் போனால் தான் கொஞ்சம் ரஷ்ஷாக இல்லை பாடி சரவணா ஸ்டோரு. வீக்கெண்டில் போனால் ரொம்ப அங்கே போய் இருக்கவே முடியாது, அவ்வளோ பேர் வந்துடுவாங்க. அதுவும் ஆடி ஆஃபர் போட்டிருக்காங்களா, நிறைய பேர் வந்துடுவாங்க. ஸோ வந்துட்டு வீக் டேஸில் நான் போயிருந்தேன். ஸோ வந்துட்டு பஸ்ஸும் ஆக்சுவலாக கிடச்சிச்சு, டிராஃபிக்கும் அவ்வளோவா எனக்கு கிடையாது. பஸ்ஸு பாருங்கள் எவ்வளோ காலியாக இருக்குது, ஜாலியாக ஃபஸ்ட்லேயே உட்காந்துட்டு வந்தோம். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டம்மி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் போகிற வீடியோஸ்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.